ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து குலோப் ஜாம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரெடிமேடாக விற்கிற குலோப் ஜாம் நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டு வாங்கிக்கோங்க. சர்வீஸ் குட்டி வந்து குலோப் ஜாம் செய்யலான்னு சொன்னோன்னா அந்த பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காரு, வித்தை கட்டிகிட்ருக்காரு. இப்போ வந்து நான் குலோப் ஜாம் பேக்கெட் ஓப்பன் பண்ணி நான் கொட்டிட்டு இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா சூடாக காய வச்ச தண்ணியை ஆற வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஆட் பண்ணிட்டேன் நான் இன்றைக்கி வந்து மில்க் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக கீ ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம கோதுமை மாவு பிசைகிறோம்ல அது மாதிரி பிசையக்கூடாது. நல்லா பிசைஞ்ச பின்னாடி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்குள்ளே நான் பாவு காய்ச்சறதுக்காக ரெடி பண்ணுறேன். 2 சொம்பு தண்ணி நான் தேவையான அளவு போட்டுக்கிறேன். 2 சொம்பு தண்ணி ஒரு எவ்வளோ 1/4 கிலோ சர்க்கரை கொட்டிக்கிட்டேன். நல்லா பாவு காய்ச்சிடணும். எப்படின்னா கோகனட் ஆயிலில் அந்த பிசு இருக்குல்ல அந்த பதத்தில் நம்ம இறக்குனா கூட அந்த பதத்தில் இறக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம உருண்டை பிடிச்சா கையில் மாவு ஒட்டிக்கலாம். அதனால் அப்படி ஒட்டக்கூடாது, இல்லைன்னா பிசுன்னு இருக்கும். அதுக்காக நான் 2 கையிலையுமே வந்து எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். நல்லா 2 கையிலையுமே எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்ச பின்னாடி குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்கிறேன். அப்போ அந்த உருண்டை பிடிக்கும் போது எப்படி பிடிக்கணும்னா அந்த கீரெல்லாம் விழாமல் இருக்கிறதுக்காக கையில் நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா ரவுண்டு உருண்டையாக வர மாதிரி தைக்கணும். நல்லா அழுத்தி ப்ரெஸ் கொடுக்கணும். அப்படி தேய்க்கும் போது நம்மளுக்கு எந்த கேப்புமே வராது. அந்த கேப்பில் விழுந்து ஆயிலம் போய் நல்லா உறிஞ்சிடும்ல அது மாதிரி வராது. நல்லா சைனிங்காக பால் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம கையில் நல்லா அழுத்தி ப்ரெஸ் கொடுக்கும் போது அந்த கரெக்டான சேஃப் நம்ம கடையில் வைக்கிறாங்களா அந்த மாதிரி குலோப் ஜாம் சேஃபில் நல்லா சூப்பராக வந்துடும். நம்ம பொரிச்சு எடுக்கும் போதும் எந்த கீரலுமே விழாத நல்லா ரவுண்ட் சேஃபாக நீட்டாக வந்துடும். இது மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன் ரவுண்ட் பண்ணி. அதுக்கப்புறம் நான் எண்ணெய் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் எண்ணெய் காய வச்சுட்டேன். அதில் வந்து குட்டி குட்டி பால்ஸ் அந்த உருண்டையை எடுத்து போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ப்ரௌனிஸாக வர வரையுமே வந்து நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ப்ரௌன் கலரில் வர வரையுமே நல்லா வெந்த பின்னாடி நல்லா ஃபுல்லாக வெந்துடுதா, அது வெந்த பின்னாடி நல்லா ஆற வச்சிடணும். ஆல்ரெடி நம்ம பாவு காய்ச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் எடுத்து நல்லா காஞ்சி பின்னாடி ஆற வச்சுட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டு வச்சிடணும். அதே டைமில் நம்ம சாப்பிட்டா சூடாக நல்லா இருக்காது. மார்னிங் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்க்யூ.